ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு கேட்டினா கண்டிப்பா நாளைக்கு விடியல்ல உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் விதமாக இந்த வராகி அம்மா நானே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவேன். நிச்சயம் நீ நல்ல நிலைமைக்கு வரதான் போற. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் என் செல்லமே. இப்போது நீ யோசிக்கிறது போல இப்போது இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடாது. இது ஒன்றும் உன் வாழ்க்கைக்கான முடிவும் அல்ல. உன் வாழ்க்கையை மாற்றி போட போற, தலைகீழா திருப்பி போட்டு உன்னை நிம்மதியா வாழ வைக்க போற விஷயங்களை தான் இந்த வராகி அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ நல்லபடியா நிம்மதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். இப்போது எந்த யோசனையும் இல்லாம நான் நல்லதை செய்வேன், உனக்கு துணையா இருப்பேன்ற நம்பிக்கையோட இன்று இரவு நிம்மதியாக கண்ணை மூடி தூங்கு. எந்த விஷயத்துக்காகவும் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். இந்த வராகி அம்மா உன் வீட்டு வாசல்லே தானே நிற்கிறேன். எந்த வகையிலும் யார் மூலமாகவும் உனக்கு எந்த தீங்கும் வரவிட மாட்டேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க நான் இருக்கேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன்ற நம்பிக்கையோட இப்போ நீ நிம்மதியாக இந்த இரவு பொழுதை கடந்து வந்துவிடு என் செல்லமே. ஓ மனசுல இருக்கக்கூடிய சுமைகளையும் பாரத்தையும் ஏன் மேல இறக்கி வச்சிடு. உனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கைங்கிறது வெறும் சாதாரணமான மனித வாழ்க்கை அல்ல. மனிதனாய் பிறப்பதும் மனித பிறவி எடுப்பதும் ஒரு வரம். அதை புரிஞ்சுக்கிட்டினா உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டசாலியாக வாழுவாய். உன் வாழ்க்கையை நினைச்சு நீ சலிப்போ வெறுப்போ கொள்ள வேண்டாம். என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோட இரு. இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்காத பல அற்புதங்களை என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில கொடுக்கறதுக்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காகவும் சோர்ந்து போக வேண்டாமேன்னு செல்லமே. கிடைச்ச வாழ்க்கையை நினைச்சு நன்றி உணர்வோட நல்ல எண்ணத்தோட நீ இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். குல தெய்வத்தின் அருள் என்பது வெளியில் தெரியக்கூடிய விஷயம் அல்ல. ஆனா அது உன் கூடவே இருந்து உன் குடும்பத்தையும் குலத்தையும் காக்கும். அதே போலதான் இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருந்து உன் குடும்பத்தை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்கிறேன். நான் உனக்கு துணையா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அத்தனையையும் தாண்டி உன் வாழ்க்கையில உனக்கு ஆதரவா சாதகமா நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன். நீ எப்போதோ செய்த தவறுக்கான கர்ம வினையை எல்லாம் இதுவரைக்கும் அனுபவிச்சு முடிச்சிட்டதானே. இப்போ எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையே வரமாக மாறப்போகுது. உனக்கு உண்மையான உறவாக இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஜென்மத்திலேயே நீ சந்தோஷங்களை முழுவதுமாக அனுபவிச்சு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஏற்ற வேலைகளை நான் செஞ்சு தரேன். கர்ம வினை எந்த வகையிலும் உன்னை துன்புறுத்தாம உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் விஷயங்களை நான் உனக்காக நடத்தி கொடுத்து உன்னை பாதுகாக்கும் கவசமாகவும் உன் கூடவே இருக்க போறேன். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி உன் மனசுக்கு நான் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையை இனி இனிமையாக மாறும் என் செல்லமே. உன் விதியையும் நான் நன்மையை நோக்கி திருப்ப போறேன். நீ என்ன மனசுல நினைச்சாலே எல்லா பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையிலிருந்து தோல்வி அடைஞ்சு உன்னை விட்டு விலகி போயிடும். அப்புறம் என்ன மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழலாம் அல்லவா. எப்போதுமே உன் வாழ்க்கை நீ சரியாக நேர்மையாக வாழ்றியான்றத அவ்வப்போது யோசிக்க பழகு. உன் எண்ணம் சொல் செயல் நேர்மை எல்லாமே இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். அதற்கேற்றாற் போல உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க வந்திருக்கேன். நீ செய்கிற முயற்சியில் தோல்வி வரும்போதெல்லாம், நீ ஏத்துக்கிட்ட பொறுப்பை செய்ய நீ கஷ்டப்படும் போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டினா நான் உனக்காக ஓடி வந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுப்பேன் என் செல்லமே. இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். உன்னை கை தூக்கி விட்டு
உன் வாழ்க்கையை சீர் செய்ய வந்திருக்க இந்த வராகியம்மா என் அருளால் அனைத்தையுமே நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாக நான் இருக்கும்போது, உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. எந்த வேலையும் செய்யாமல், எந்த பொறுப்பையும் ஏற்றுக்காம, எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு அலட்சியமாக இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் தோற்று போனவங்க. ஆனால் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுப்பாக எடுத்து செய்யணும்னு நினைக்கிற. உன் வாழ்வின் பொறுப்புகள் உனக்கு சுமையாக இருந்தாலும் சிக்கல்களாக இருந்தாலும் அதை சரியாக செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய உன்னை இந்த வராகியம்மா ஒருபோதும் தோற்று போக விட மாட்டேன் என் செல்லமே. இனி ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற எல்லா விஷயங்களையும் முயற்சிகளையும் உனக்கு வெற்றியாக மாற்றி தர்றேன். காலப்போக்கில் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற காலத்தையும் நான் உனக்காக உருவாக்கி தரேன். நீ எதுக்காகவும் சோகமாக சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என் செல்லமே. உனக்கு தேவையில்லாத விஷயங்களை மட்டும்தான் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையிலேருந்து தள்ளி வச்சிருக்கேன். உனக்கான நன்மையையும் உனக்கு எது நல்லதோ அந்த விஷயங்களையும் நான் ஒருபோதும் உன் கைகளில் கொடுக்காம இருக்க மாட்டேன். உனக்கு தேவையில்லாத உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் விஷயங்களை எல்லாம் மெதுவாக அகற்றி உனக்கான நல்லதை, நீ எதிர்பார்க்குற நல்லதை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நடந்ததையே நினச்சி மனசு சோர்ந்து போக வேண்டாம். கடந்த காலம் எந்த வகையிலும் உன்னை காயப்படுத்த இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன். உன்னை பக்குவப்படுத்தி உனக்கு தேவையான வலிமையை கொடுத்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க நான் தயாராக இருக்கேன். உன் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை உன் கண்ணு முன்னாலேயே செஞ்சு கொடுக்கவும் நான் தயாராயிட்டேன். இப்போது கொஞ்சம் பொறுமையாக நிம்மதியாக சுவாசித்து ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. எந்த அளவுக்கு நீ சந்தோஷமாக இருக்கியோ அந்த அளவுக்கு என் அருள் வேகமாக உன்னை நோக்கி வந்து சேரும். நீ தனியாக இல்லை என் செல்லமே. இந்த வராகியம்மா எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன். நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ செய்கிற முயற்சிகள் அனைத்திலும் நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் எது சரி எது தவறுங்கிறத யோசித்து அதை சரியாக செய்யக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு. எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதை தகர்த்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். இந்த உலகத்தில் மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்ட இந்த வராகியம்மா உன் நேர்மைக்கு பரிசாக நிச்சயம் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். நீ ஒருபோதும் கலங்கவோ கவலைப்படவோ கூடாது. தர்மத்தின் பாதையில் நேர்மையின் வழியில் போகும்போது உனக்கு சோதனைகள் வரதான் செய்யும். அத்தனையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான வலிமையை இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன். நீ சந்திக்கிற ஒவ்வொரு வேதனையும் சோதனையும் போக்கி உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்து தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உண்மையும் நேர்மையும் நிச்சயமாக ஜெயிச்சே தீரும். அதை யாராலும் மாற்ற முடியாது என் செல்லமே. நீயும் உண்மையாக இருந்து நேர்மையோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கைக்கு தேவையான அமைதியையும் உனக்கான மதிப்பையும் மரியாதையும் அதிகப்படுத்தி எல்லாமே சரியான நேரத்தில் நல்லபடியாக உன்னை வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்துவத்தையும் தனித்திறமையையும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். நீயும் உன்னுடைய தனித்திறமையை பயன்படுத்தி தனித்துவத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எந்த விஷயத்துக்காகவும் நீ உன்னை தாழ்த்திக்க வேண்டாம். உனக்கான நல்ல பலன்கள் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ தோற்று போக நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உன் தோல்வியை தாண்டி உனக்கான எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். இன்னும் நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா எல்லாவற்றையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி தருவேன். நீயே சற்றும் எதிர்பாராத பல சந்தோஷமான நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். இனி எல்லாமே உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ எதிர்பார்க்குற அனைத்தும்
நல்லபடியாக மகிழ்ச்சியாக மன நிம்மதி கிடைக்கும் வகையில் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாதே என் செல்லமே. ஏன் ஆசீர்வாதத்தோட நீ வாழ்க்கையை அழகாக மலர்ந்து வாழும்படி நிம்மதியாக வாழச் செய்வேன். இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுக்கக்கூடிய அமைதியையும் தெளிவையும் நம்பிக்கையும் மனசார ஏற்றுக்கோ. இந்த உலகத்தில் வரக்கூடிய கவலைகளை மட்டுமே மனசில் சுமந்து நீ கஷ்டப்பட வேணாம். கவலைகளை தாண்டி நீ இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்களை நான் நிறைய உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீயும் அந்த நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நேர்மறையான சிந்தனைகளோட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட வாழ தயாராகு. வாழ்க்கையில் நான் எப்போதும் உனக்கு நல்லது தான் செய்வேன்ற அந்த சந்தேகம் இல்லாத தெளிவான மனசு உனக்குள்ளே இருந்தாலே உன் பாதை தெளிவாகி விடுமேன் செல்லமே. சும்மாவே உட்காந்து கவலைப்படுறதால எதுவும் மாற போகிறதில்ல. கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு நீ மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து நீ செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். நீ எதை இழந்தாலும் அதை தாண்டி உனக்கான புது சந்தோஷமான வாழ்க்கையை இந்த வராகியமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். இப்போது நீ இழந்ததாக நினைப்பதை விட மிக வலிமையான பெரிய நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்க தான் போகிறேன். தேவையற்ற விஷயங்கள் அனைத்தையும் விலக்கி வச்சு உன் வாழ்க்கையில் புது நன்மைகளை புத்துணர்ச்சியோடு கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். நீ எப்போதும் தைரியமாக நம்பிக்கையோடு இரு. உன் உள்ளத்தின் வேர்களை நீ தளர விட்டுடக்கூடாது என் செல்லமே. நீ மனசார எதை நினச்சாலும் எதை ஆசைப்பட்டாலும் அதை உனக்கு கொடுப்பதற்காக இந்த வராகியமாக காத்துக்கிட்டு இருக்கேன். இனி எல்லாவற்றையும் உன் விருப்பம் போல நீ பெற்று சிறப்பாக சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். இனி நல்ல நாட்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயம் தவறாமல் வரும். இதுவரைக்கும் நீ அடைந்த கஷ்டங்களே நீ வாழ்க்கை உயர்வதற்கான வழிகளை உனக்கு காட்டும். எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நீ விரும்புகிற அனைத்தும் இந்த உலகத்தில் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அதை பெற்றுக்கொண்டு மன தெளிவோட நீ மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. இந்த பிரபஞ்சத்தில் உன்னால் முடியாதது உனக்கு நடக்காததுன்னு எந்த விஷயமும் இல்லை என் செல்லமே. அனைத்தையுமே உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகியமாக காத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோடு இருந்தீன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் சிந்தனையும் சரியாக இருந்ததுன்னா இந்த உலகத்தையே கூட உன்னால் திருப்பி போட்டுட முடியும். எதுக்கெடுத்தாலும் கண்ணீர் வடிக்காமல் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை செய்ய பழகு. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் காரியங்களையும் தயக்கமின்றி முன்னேற்றி கொள்ள தயாராகு. உன் கட்டுப்பாட்டுக்கு மீறிய உன் கைக்கு அடங்காத சில விஷயங்களை நினச்சி வருத்தப்படாமல் எல்லாத்தையும் தாண்டி எதிர்த்து போராடி வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் நான் மெல்ல மெல்ல உனக்கான வெற்றிக்கான வழிகளை காட்டுறேன். நம்பிக்கையோடு இருந்தினாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் பாதையை தெளிவுபடுத்தி உனக்கான நல்லதையெல்லாம் செய்கிறதுக்காக இந்த வராகியமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மனிதனும் நம்ம இன்னும் எத்தனை காலம் வாழ போகிறோன்னு தெரியாமல் மீதம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாமல் தானே ஒவ்வொரு நாளையும் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பணத்தை குறைச்சா சம்பாதிக்கலாம், உறவுகள் விலகி போனால் கூட மறுபடியும் சமாதானமாகி சேர்த்து வச்சுக்கலாம். ஆனால் நேரமும் காலமும் வருஷமும் வயசும் போயிட்டா திரும்பி வராத விஷயங்கள் அல்லவா? அதனால் நேரத்தையும் காலத்தையும் வீணான விஷயங்களுக்காக வீணாக்கிறாதே. எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் பயப்படாமல் எல்லா விஷயங்களையும் சரியாக செயல்படக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு. அடுத்தவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னு கோவப்பட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு நீயே தண்டனை கொடுத்து கொள்ளாதே. கோபங்கிறது உனக்கு நீ கொடுத்துக்கிற தண்டனைன்னு சொல்லியிருக்கேன் அல்லவா? நீ என்னதான் அடுத்தவங்க மேலே கோவப்பட்டு கத்தினாலும் சண்டை போட்டாலும் அவங்க கொஞ்ச நேரத்தில் அதை மறந்துட்டு போயிடலாம். ஆனால் அந்த கோபம் உன் மனசையும் உன் உடம்பையும் வாழ்க்கையும் தண்டிக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதுமே காலத்தை அமைதிக்காக மட்டுமே செலவு செய்.
ஆரோக்கியத்துக்காக செலவு செய். உன்னை உயர்த்தும் எண்ணங்களுக்காக நேரங்காலத்தை செலவு செய். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். ஒரு மனித வாழ்வில் தகுதியை விட தன்னம்பிக்கை தான் அவனை வெற்றியின் உயரத்துக்கு கொண்டு செல்லும். நீயும் என்ன தடைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ள தயாராகு. எதுக்காகவும் நீ கலங்கக்கூடாது என் செல்லமே. என்னால் முடியுன்ற நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது எல்லா விஷயங்களையும் நிச்சயம் நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் நம்பிக்கையோடு அதை செய்ய பழகு. விதி உன் வாழ்க்கையில் 1000 கதவுகளை மூடி உன்னை தடுக்க முயன்றாலும் உன்னுடைய இறை பக்தியும் முயற்சியும் ஒன்றாக இருந்துச்சுன்னா மூடிய கதவுகளை நிச்சயமாக திறக்க முடியும். உன் பக்கத்திலேயே இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக முன்னேறிப்போ. உன் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றம் உன் கைகளில் தானே இருக்குது. நீ எதை செஞ்சாலும் அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக தூணாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே மூழ்கி போயிடாம அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டினா இந்த வராகியம்மா நான் வந்து அனைத்தையும் உனக்காக சரி செய்து கொடுப்பேன்.